வெல்கம் டு கன்ஃபியூஸ் பாஸ்பர். வணக்கம் மக்களே. ஒரு ரீசெண்டான நியூஸ் இன்னைக்கு 20 ஹவர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தர்மபுரியை சேர்ந்த ஒருத்தர், அவர் நேம் சந்தோஷ் நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண வந்துருக்கிறாரு. தர்மபுரியை சேர்ந்தவர். இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் மார்க்கெட் பண்ணி காசு தொலைச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்புக்கு மேலே கடனை இருக்கிறாரு. இது க்ரோர்ஸாக கடனை இருக்கிறாரு போல தெரியுது. ஸோ இது அவர் எடுத்த முடிவு. ஓகேவா? ஷேர் மார்க்கெட் போகணும், இது பண்ணணும்னு அவர் எடுத்த முடிவு. மேபி அவர் ஒய்ஃப் எடுத்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க குழந்தைங்க. என்க்ளேவ்னு சொல்லிட்டு டிஎன்சி என்க்ளேவ்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எதுவும் இருந்துருக்காங்க தருமபுரியில். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி கடன் ரொம்ப தொல்லையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மன உளைச்சலில் இருந்து ஒரு நாள் வந்து ஒரு முடிவு எடுத்தார். நம்ம ஒய்ஃபை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறி கொண்டு வச்சுருக்கிறாரு. குழந்தைய பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுற்றில மண்டை உடச்சி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்த மாதிரி நியூஸ் நம்ம ஏன் ஃபஸ்ட் நம்ம வந்து பகிரணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டோட அந்த டெத் கேசஸ் பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. சில இது நியூஸில் வருது, சில இது நியூஸில் வராது. ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயினான நகரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் இந்தியாஸில் நிறைய வந்துட்டு இருந்தது. இந்த ஏஜ் கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 30 to 40 இயர்ஸ் ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம 2023ல சம்திங் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒருத்தர் வந்து இறந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சென்னை சேர்ந்தவர், 26 இயர்ஸ் அவருக்கு. ஸோ இந்த ஏஜ் கம்மியாகிட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, டைம் சீக்கிரம் வேகமாக போகிறத விட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிறது எண்ணம் எல்லாத்துக்கும் நிறைய வந்துடுச்சு. அந்த பேங்க் லோன் ஆகட்டும், நம்ம அந்த ஆப்பில் சீக்கிரம் இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இதெல்லாமே கிரெடிட் கார்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனோட அசுர வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. அசுர வேகத்தில் அந்த மனுஷனோட உயிர் எடுக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகுது. அது சில டைம்ஸ் நல்லதாக முடியலாம், சில டைம்ஸ் கெட்டதாக முடியலாம். நம்ம எடுக்கிற டெசிஷன் பொறுத்து தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒய்ஃபை கொன்னுட்டு, குழந்தைய கொன்னுட்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து என்னோட ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் வந்து 42 lakhs இருக்கும். இது வந்து இவங்களுக்கு கொடுத்துருங்க. இது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, டெத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில் எடுக்கிறது தான். ஓகேங்களா? நம்ம பண்ணுற ஒரு செயல் தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்ற போகுது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஸோ நீங்கள் எப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். ஒருத்தர் பண்ணுற ஒரு செயல் தான் அவங்க மேலேயும் தூக்கி விடும், இந்த மாதிரி இறக்கவும் செய்யும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வீடியோ எடுத்ததில் இது இந்த பணம் இவங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த பணம் இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு, என் ஒய்ஃபை வந்து கொண்டுட்டேன், குழந்தையை கொண்டுட்டேன், 4 to 10 நிமிஷத்தில் வந்து சாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹைவே நேஷனல் ஹைவே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி முன்னாடி இருந்து அவர் வந்து உடல் நசுங்கி இறந்துடுறாரு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபை குழந்தை கொன்னதுக்கப்புறம் அந்த கணத்தை இதயத்தோட நினச்சி பண்ணோம். ஸோ அவங்க அம்மாவை பண்ணும்போது அவங்க மனசு வரல, சரி நீயே செத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவர் இன்னொன்று சொல்கிறார் அப்படின்னா, மெயினான விஷயம், யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட்டோட பிஸ்னஸ் அது வந்து நிறைய கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸஸ் டே டு டே பிஸ்னஸ் அது. ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்முக்கு போகிறோம், ஒரே நாளில் எல்லாமே சரியாயிடுவாங்க. போனால் உடம்பு வலிக்கும், ரெஸ்ட் டே இருக்கும், தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும். அப்புறம் தான் நாளாக தான் உடம்பு வந்து நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் ஒரே நாளில் வர்றது கிடையாது. அப்படி ஒரே நாளில் வந்துச்சு அப்படின்னா, திருப்பி வந்து நமக்கு அந்த அடிக்ஷன் ஆகி திருப்பி வந்து ரெப்பிட்டேட்டிவாக பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து திருப்பி முற்படுவோம். ஸோ ஓகே. அந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறத வந்து நான் இன்னொரு இது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி போட்டு நோ யுவர் லிமிட்ஸ். உங்கள் லிமிட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அவர் சொன்னது அதுதான். ஷேர் மார்க்கெட் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு. என்னோட இது என்ன அப்படின்னா, பண்ணுங்க. அந்த நோ லிமிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் ஷுட் நாட் அஃபெக்ட் அவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் அனதர் சர்க்கிள். ஸோ இதுதான். ஓகே. ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நான் ஆழமாக தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பண்ணுற ஒரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் இவர்
அந்த சந்தோஷ் அவரை சொல்லிட்டு போனது பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து 100% எடுத்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரொம்ப பண்ணாதீங்க. பண்ணவும் எனக்கு எதுவுமே தெரியலன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பட் பண்ணீங்க அப்படின்னா நோ யுவர் லிமிட்ஸ், நோ யுவர் பேக்வர்ட். ஓகே. தேங்க் யூ வெரி மச். டெஃபனட் கம்பேர் பண்ணுங்க.